ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸ்கூல் காலேஜ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஹர்ஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வீடியோ வந்து 10th 11th 12th நம்மளுடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் 3 ஸ்டாண்டர்டும் படிக்கக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அகாடமிக் இயர் இப்போ தான் போகிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறப்பவே எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி டெய்லி எந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுவீங்களா பண்ணலையாங்கிறது இப்போவே நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து உங்களுக்குள்ள இந்த 5 ஸ்டெப்பையும் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கான இந்த வீடியோ பாதிக்கு மேலே பார்க்க முடியல, உங்களுக்கு வந்து இது என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷுவர் ஷாட் நீங்கள் வந்து அந்த 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த 5 ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் சொல்லிடுறேன், அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். சரியா? ஸோ 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து அகாடமிக் இயர் ஆரம்பிக்கலை, நீங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. சரியா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சிலபஸ் என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, எதை நாம் வந்து சூஸ் பண்ணால் நம்ம வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, நமக்கு எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலபஸை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி படித்தவங்க கிட்ட இருந்தும் சரி, இன்டர்நெட்டில் இருந்தும் சரி, எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து அதிகமாக மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ். சரி, இதுதான் என்னோடய கான்செப்ட், இதை தான் நான் படிக்க போகிறேன், ஸோ இதை நான் படித்து முடித்தா போதும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துட்டு உங்கள் ப்ராசஸ்க்குள்ளே இது உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து சிலபஸை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்கிறதுங்க. ஸோ ரெண்டாவது வந்து கிரியேட் எ ஸ்டடி ஷெடியூல், குவாலிட்டி கைட்ஸை வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் இந்த ஷெடியூலை பற்றி சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஷெடியூல் போடுறத விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு மனம் எப்போ தோணுதோ அந்த மாதிரி தான் படிப்பீங்க. செய்ய ஸோ நான் அதையே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாக கொடுக்குறேன். ஷெடியூலுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த நைட்டு நான் 9 to 11 கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க மாட்டீங்க. இப்படி வச்சுக்கோங்க உங்களுடைய ஸ்டடி ஸ்கெடியூலை. ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 2 hours படிப்பேன். சரியா? அந்த மாதிரி உங்கள் ஷெடியூலை வச்சுக்கோங்க. அது காலையில் 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, மதியம் 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை காலையில் 1 மணி நேரம் மதியம் 1 மணி நேரம் படிக்கிறவனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த டைம் தான் படிப்பேன், நான் 9 to 11 வந்து நான் ஸ்டடி ஹவர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது அதுக்கப்புறம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி கம்பல்சரி ஷெடியூல்ஸ் போடாமல் ஒரு நாளைக்கு நான் அந்த 2 மணி நேரம் படிப்பேன், ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் ஸ்டடீஸுக்கு ஒதுக்குவேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அந்த ஷெடியூலை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு டேயில் ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டடி ஷெடியூல் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் திரும்பவும் அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி கூட அப்லோட் பண்ணுறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கைட்ஸ் வாங்க சொல்லியிருக்கேன். நிறையா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கைட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ கைட்ஸ் தான் நம்ம மார்க்ஸே வந்து டிசைட் பண்ணுவோம். அது மூலியமாக தான் படிக்கவே செய்வோம். புக்ஸை தாண்டி நம்ம கைட்ஸ் மூலியமாக தான் எல்லாத்துக்கும் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ நம்ம குவாலிட்டி கைட்ஸ் வாங்கணும். நமக்கு வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் கேதர் பண்ணி கொடுக்குற மாதிரி, நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி, நம்மளை படிக்கிறதுக்கு தூண்டுற மாதிரியான கைட்ஸை வாங்கணும். நம்ம வளன்னு கொச்சன்னு இருக்கிற மாதிரி கைட்ஸை வாங்கிட்டோன்னா நமக்கு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து படிக்கிறதுக்கான எண்ணத்தை தூண்டாது. ஸோ அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய குவாலிட்டியான கைட்ஸ் வாங்கணும். அதுக்கும் நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப் இது தான், ஒரு நல்ல ஸ்டடி ஷெடியூல் இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷெடியூலும் குவாலிட்டி கைட்ஸையும் வாங்கி நம்ம வச்சுருக்கணும். அது வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மூணாவது வந்து ரெகுலர் ரிவிஷன். ரெகுலராக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறத நீங்கள் கேட்குறப்போ கடுப்பாக இருக்கும். ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். ரெகுலராக படிக்கிறதே முதல்ல கஷ்டமான விஷயம். ரெகுலராக நான் எப்படி ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து சொல்லும். சரியா? அந்த மாதிரி எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெகுலர் ரிவிஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க், நான் தம்பனியில் வச்சுருக்கேன், மார்க் இன்க்ரீஸ் ஆகிறத கண்ணால் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு, அது ரெகுலர் ரிவிஷனால் மட்டும்தான் பண்ண முடியும். புதுசாக படிக்கிறப்போ உங்கள் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னொரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ தான் அது வந்து உங்கள் மைண்ட் வந்து உள்ளே சேமித்து வைக்கும். நீங்கள் புதுசாக படித்து அப்சர்வ் பண்ணுறதை அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. நீங்கள் ரிவைஸ் பண்ண உங்கள் எக்ஸாம்ஸில் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ ரிவிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நாள் படித்ததை மறுநாள் திரும்ப எடுத்து பார்க்கணும், இன்னொரு நாள் படித்ததை திரும்ப அதுக்கு மறுநாள் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு போகிறப்போ தான் ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஷெடியூல் போடுங்க. ஒரு வீக்கெண்ட் முடிகிறப்போ அந்த வீக்கில் நான் ஃபுல்லாக என்ன படித்தேன்னு சொல்லி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த மந்த் முடிகிறப்போ அந்த மந்தில் நான் என்ன படித்தேன்னு சொல்லி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ரிவிஷனை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்றைக்குமே பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அடுத்து 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ஸோ இது எல்லாருமே சொல்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி, ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் அலிஸ், லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ளது எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க பாருங்கள். அண்ட் நானும் ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது 11th சரி, 10th சரி, 12th சரி,
ப்ரீவியஸ் இயரில் ஒரு 5 இயர்க்குள்ள கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கி அதை வந்து பிடிஎஃபாக பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுப்பீங்களோ இல்லை பின் பண்ணி உங்கள் கூட வச்சுப்பீங்களோ உங்கள் ஃபைலில் ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுட்டு அது குவார்ட்டர்லியாக இருக்கட்டும் ஹாஃப்லியாக இருக்கட்டும் மிட்டை கொண்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வாங்கி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸையும் வாங்கி நீங்கள் வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த 5 வருஷம் வரப்போய் தெரியும் என்னென்னா இப்போ கூட ப்ளூ பிரிண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சாப்டரில் அதிக வெயிட்டேஜ் இருக்குது, எதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எதில் வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த கொஷின்ஸ் கேட்குறாங்க, லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருது, இந்த சாப்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொஷின் பேட்டர்ன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருங்கிறது கண்டிப்பாக வந்து உங்கள் மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது வந்து உங்களுடைய படிப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்கர் ஏரியாஸ். ஸோ வீக்கர் ஏரியாஸ்னு உங்களுக்கு ஒரு இருக்கும், வீக்கர் சப்ஜெக்ட்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு வராது, ஒரு சயின்ஸ் உங்களுக்கு வராது, ஒரு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வராது, ஒரு கெமிஸ்ட்ரியோட ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு புரியாது, ஒரு பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற சப்ஜெக்டை அரை மணி நேரம் படிக்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் மார்க்கை எந்த வகையிலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவாது. உங்களுக்கு புரிகிற சப்ஜெக்டை நீங்கள் 1 மணி நேரம் படிக்கிறது எந்த வகையிலும் உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உதவாது. உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை படித்து அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னா அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு 5 மார்க்கையோ 8 மார்க்கையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய ஆவரேஜ் மார்க்கில் இருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் வீக்கர் ஏரியாஸ் எங்கெங்கே நீங்கள் சரி பண்ணுறீங்களோ, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வராதோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போகுமோ அதிகமாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்போ ஆல்ரெடி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அதை வந்து உங்களால் கண்டினியூ பண்ணியும் எக்ஸ்ட்ராவாக இந்த நீங்கள் உங்கள் வீக்கர் சப்ஜெக்ட்லேருந்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகிறப்போ உங்களுடைய மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 400 எடுக்கிற பர்சன்னா 425 430 உங்கள் கண்ணு முன்னாடி வரும். அதுவே நீங்கள் ட்ரை பண்ண அது ஒரு 450 மாறும். அதே மாதிரி ஒரு 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு ஒரு 500 490 எடுக்கிற பர்சன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீக்கர் ஏரியாஸை நீங்கள் சரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 530 வரும், ஒரு 550 போகும். ஏன் நீங்கள் உங்கள் ஸ்கூல் டாப்பராக கூட ஆகலாம் உங்கள் வீக்கர் ஏரியாஸை நீங்கள் சரி பண்ண. ஏன்னா வீக்கர் ஏரியா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லையே. அதனால் எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்கு, எந்த சப்ஜெக்ட்டில் எந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் வீக்கு, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன், 5 பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5ஐயுமே ஃபாலோ பண்ணுறதுக்கான மனதைரியம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டடி ஷெடியூல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தர் 2 பேருக்கு தேவையான பிரச்சனை இல்லை, வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பழைய கொஷின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எது தேவைப்பட்டாலும் சரி 10th 11th 12th எக்ஸாம் எழுத போகிறோம் நீங்கள் 3 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.